friends, Tip Top Cooking first time பார்க்குறவங்க subscribe பட்டனை click பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் எங்களோட new videos உங்களுக்கு notifications-ஆ வரும். Hi friends, welcome to Tip Top Cooking channel. காய்கறிகள் சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அந்த காய்கறிகளை வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் வெஜ் ரோல் எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுல் மைதா எடுத்துக்கோங்க. அடுத்தது தேவையான காய்கறிகள் கேரட் ஒன்று, பீன்ஸ் ஒரு 2 எடுத்துக்கோங்க, பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய் 1, வெங்காயம், புதினா சிறிதளவு, கோஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. உப்பு சிறிதளவு, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்தால் போதும். காய்ந்த மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். மைதா மாவை நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு அழகாக பிசைந்து வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பவுல் மாவுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். அடுத்தது காய்கறி எல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது கேரட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கேரட்டை துருவி கூட யூஸ் பண்ணலாம். அடுத்தது கோஸ் பொடிசாக வெட்டி வச்சுருக்க கோஸ் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு பீன்ஸ் போட்டுக்கோங்க. பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீன்ஸை போட்டுக்கோங்க. ஒரு பீன்ஸ் அளவு போட்டால் போதும். பச்சை பட்டாணி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டாலும் நல்லா வெந்துடும். அடுத்தது பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. 1/4 ஸ்பூன் உப்பு, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், காய்ந்த மிளகாய். இதெல்லாம் காரத்துக்கு தான், ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக தான் காய்ந்த மிளகாய் தூள் போடுறோம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடும். நம்ம வெஜிடபிள் ரோலுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 6லேருந்து 7 வெஜிடபிள் ரோல் நம்ம செய்யலாம். நம்ம பிசைந்து வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எத்தனை உருண்டை தேவையோ அத்தனை உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸை வச்சுட்டு அப்படியே சுருட்டிட வேண்டியதுதான். அப்படியே சுருட்டி விட்டுடுங்க. ஓரெல்லாம் தண்ணி தொட்டு நல்லா ஒட்டிடுங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும். அந்த கார்னர்லையும் இந்த ஓரத்துலலாம் பண்ணிவிடுங்க. எத்தனை வெஜிடபிள் ரோல் நமக்கு தேவையோ இந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றா செஞ்சு வச்சுடுங்க. அப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடணும் நம்ம. அவ்வளோதான், ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். உங்களுக்கு 2 தேவைன்னா கூட 2 போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி 2 கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப் டாப் குக்கிங் சேனல்.